இப்போ துபாயில வந்து மேட்சஸ் நடத்திட்டே இருக்கிறதுனால ஒரே கிரவுண்ட்ல ஆடுறாங்க. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. எங்கள மாதிரி டீம்ஸ்க்கு கிரவுண்ட் அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னு இப்போ சொல்றாங்க. ஏன்னா இந்த மேட்ச் பிக்சர்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அப்போ ஆனா இதுல இந்த ஃபேக்ட்ல ஒரு உண்மை இருக்குதானே. இப்ப நம்ம அது உண்மை இல்லைன்னு நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இது கண்டிப்பா உண்மை இருக்கு. இதுல இன்னும் நிறைய குளறுபடிகள் வேற நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஆடின மேட்ச் வந்து சண்டே. அதுக்கப்புறம் அடுத்த இந்தியா மேட்சும் சண்டே வரணும் அப்படின்றதுக்காக அங்க நடுவுல வந்து ஃபிக்ஸ்சர்ஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. இதை நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச்னுடைய ப்ரிவியூலையும் நம்ம வந்து பேசணும். காரணம் என்னன்னா, அந்த ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஃப்ரைடே நடக்க வேண்டியதா, ஃப்ரைடே நடந்துச்சு. அந்த ஃப்ரைடே நீங்க அந்த ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து அப்ப நடந்திருக்கணும். ஆனா இந்த இந்தியா நியூசிலாந்து சண்டே நடந்தாதான் இந்தியா மேட்சுக்கு வந்து வியூவர்ஷிப் அதிகமா இருக்கு, காசு அதிகமா வருதுன்ற காரணத்தினால இது சண்டேக்கு மூவ் பண்றாங்க. இது சண்டே வந்ததுக்குனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அப்ப வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து 3 நாள்ல 2 மேட்ச் ஆடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இப்ப சண்டே நடந்து குரூப் ஸ்டேஜ் இதோட முடிஞ்சிருக்கு. 2 டீமுமே குவாலிஃபைடு. இதுல நியூசிலாந்து வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சை தோத்துருந்தாங்கன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஐதர்வே அந்த 2 ஆப்போனன்ட் டீமே அவங்க பாகிஸ்தான்ல ஆடி இருப்பாங்க, லாகூர்ல. ஸோ இப்போ அவங்க என்னன்னா இந்த மேட்சை முடிச்சுட்டு நியூசிலாந்து லாகூர் கிளம்புறாங்க. ஆப்போனன்ட்டோட சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு இப்போ இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ல ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு 2 டீமுமே துபாய்க்கு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவும் துபாய்க்கு வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் துபாய்க்கு வந்திருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா துபாயில இருக்க போறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா தேவையே இல்லாம துபாய்க்கு வந்துட்டு இப்ப திரும்ப லாகூர் போக போறாங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா வீக்கெண்ட்ல நடந்த மேட்ச் ஒரே ஒரு நாள் கேப் இருக்கு. இப்ப அடுத்து திருப்பி வந்து டியூஸ்டே செமிஃபைனல் ஆடணும் நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும். திரும்ப டிராவல் பண்ணி அவங்க 3 மணி நேரம் ஃபிளைட் பிடிச்சு லாகூர் போறாங்க. அப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பிராக்டிஸ் செஷன்ஸ் இந்த இது டயர்டா இருக்கும். டிராவல் பண்ணாலே நமக்கு வந்து டயர்டா இருக்கும். ஜெட் லேக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா துபாயில இருந்து பாகிஸ்தான் போறாங்கன்னா டைம் ஜோன் வித்தியாசம் வேற இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இத்தனை பிரச்சனைகள்லயுமே இப்ப அடுத்து வந்து அவங்க முதல் செமிஃபைனல் ஆட போறாங்க. இது ஒரு கண்டிப்பான ஒரு ஷெட்யூலிங் ப்ராப்ளம் அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி எல்லா மேட்சும் இதே வென்யூலயே ஆடிட்டு வரோம். இப்போ இந்த மேட்ச் வந்து நம்ம சிறப்பா பவுலிங் போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்றோம். நம்ம பவுலர்ஸ் உண்மையிலேயே நல்லா போட்டாங்க தான், அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நீங்க இதே நியூசிலாந்து டீமை வந்து 15 நாள் இந்த துபாய் கிரவுண்ட்ல நீங்க விளையாட விட்டுருந்தீங்க அப்படின்னா இதே சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா, ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து இன்னமும் பெட்டரா போட்டிருப்பாங்கன்றதுல டவுட்டே இல்லை. அப்போ அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெட்டரா புரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் ஆடுறாருன்னா அவருக்கு வந்து இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரிய வந்திருக்கு. ஏன்னா 15 நாளா அவர் அங்கதான் ஆடிட்டு வர்றாரு அப்படின்றத பாக்குறோம். ஸோ ஒரு பேட்ஸ்மேனா இருக்கட்டும், ஒரு பவுலரா இருக்கட்டும், இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இப்போ புதுசா உள்ள வர போற ஆஸ்திரேலியா டீம் இவ்வளவு நாள் பாகிஸ்தான்ல ஆடி இருக்காங்க. அவங்க ஆடின மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா லாகூர்ல வந்து இங்கிலாந்து கூட ஆடினாங்க. 350 அடிச்சிச்சு இங்கிலாந்து. அதை அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணாங்க. அப்படி ஆடின அந்த பிட்ச்ல இருந்து அவங்க இப்ப துபாய்க்கு வர போறாங்க. துபாயில வந்து 250 தாண்ட மாட்டேங்குது. ஸோ அப்படி அவங்க பேட்டிங் பிட்ச்ல ஆடிட்டு வந்த ஆஸ்திரேலியா இப்ப வந்து ஒரு பவுலிங் பிட்ச்ல நமக்கு வந்து பவுலிங் போடணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது ஒரே வென்யூல ஆடுறது அப்படின்றது. இல்ல அது எனக்கு புரியுது. ஆனா இது ஏன் இந்த டீம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணலன்னு இருக்குல்ல. இப்போ பிக்சர்ஸ் வந்து கொடுத்து அது இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்களா, இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பிசிசிஐ டாமினேஷன்னால இப்போ மத்த கண்ட்ரிஸ்னால எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்களா என்னன்னே தெரியலையே. நம்மளுக்கே தெரியுது அப்பட்டமா ஏமாத்துற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா சண்டே சண்டே தான் இந்தியாவில ஆடுது. அது எப்படிங்க இப்போ நம்ம ஸ்கூல் டீம்லயே பிக்சர்ஸ் போட்டா எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த லாட் போட்டுதான் எடுப்பாங்க. கரெக்டா? அப்படிதாங்க எல்லா யூனிவர்சல் ரூலே தாங்க. ஒரு டீம் மட்டும் சண்டே சண்டே விளையாடுதுன்னா அப்ப நீங்க கன்னிங்கா தானே வச்சிருக்கீங்க. இதுல இந்த இது பாத்தீங்கன்னா வந்து பிக்சர்ஸ் எப்படி வந்திருக்குன்னா
நீங்க குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா ஒரு பேட்டர்ன் இருக்கும். 2 குரூப் ஏ மேட்ச் நடக்கும். அதாவது குரூப் ஏல 4 டீம் இருக்கிறதுனால அங்க 2 மேட்ச் வந்துரும்ல. 1 வெர்சஸ் 2, 3 வெர்சஸ் 4 அப்படின்னு சொல்லி ஒரு 2 மேட்ச் வருதுன்னா, அந்த 2 குரூப் ஏ மேட்ச் நடக்கும். அதுக்கு அடுத்த 2 நாள் வந்து 2 குரூப் பி மேட்ச் நடக்கும். அப்புறம் மறுபடியும் குரூப் ஏ, குரூப் பி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. கடைசி எண்டுல வரும்போது தான் ஒரு குரூப் ஏ மேட்ச் நடக்குது, பாகிஸ்தான் பங்களாதேஷ். அடுத்த நாள் இந்தியா நியூசிலாந்து இன்னொரு குரூப் ஏ மேட்ச் தான் நடக்கணும். ஆனா அங்க வந்து குரூப் பி மேட்ச் மறுபடியும் வருது, ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துன்னு ஒரு குரூப் பி மேட்ச், 2 குரூப் பி மேட்ச் அங்க விளையாண்டுறாங்க. கடைசியா திரும்ப ஒரு குரூப் ஏ மேட்ச் ஆடி இதை வந்து ஃபினிஷ் பண்றாங்க குரூப் ஸ்டேஜ். சரி, இது ஒரு மாதிரி நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இதுல ஒரு ஆர்டர் இல்ல. அந்த கடைசி பார்ட் ஆஃப் தட் குரூப் ஸ்டேஜ்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அது இது மட்டும் இல்ல, இந்த வென்யூ ப்ராப்ளமுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரே வென்யூல இந்தியா ஆட போகுதுன்றது முன்னாடியே டீம்ஸுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் டீம்ஸ் வந்து இதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் இதை வந்து அவங்களால ரைஸ் பண்ணி இதை பத்தி அவங்களால வந்து ஒரு இதுவா டெஃபினட்டிவா கேள்வி கேட்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையே ஏன் வருதுன்னா, இந்தியா வந்து நாங்க பாகிஸ்தான்ல விளையாட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலதான். அது வந்து இது வெறும் ஒரு கிரிக்கெட் கேள்வி மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கேள்வியாவும் மாறிடுது. அப்படின்றதுனால அந்த இடத்துல மத்த டீம்ஸ்னால இதை பெருசா கேள்வி கேட்க முடியல. ஐசிசி வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா இனிஷியலா வந்து அவங்க இந்தியாவை பாகிஸ்தான்ல விளையாட வைக்க ட்ரை பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்தியா கம்ப்ளீட்டா நாங்க விளையாடவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதுக்கு வந்து அக்செப்ட் பண்றாங்க. சரி, ஓகே, துபாயில நீங்க ஆடுங்க, உங்க கேம்ஸ் எல்லாம் துபாயில நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்க அங்க வந்து வருது. பட் இது எல்லாமே வந்து நம்ம பாகிஸ்தான்ல ஆடி இருந்தா சால்வ் ஆயிருக்கும் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அது ஒரு அரசியல் கேள்வியா மாறினதுனாலதான் இந்த மாதிரி டீம்ஸ் வந்து இதை பத்தி பேச முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆனா அதுவே கடைசியில இப்ப நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட் அட்வான்டேஜாவே மாறிடுச்சு. இல்ல எனக்கு அது ஓகே. நீங்க சேஃப்டி அப்படின்னு ஒரு பெரிய ரீசன் எல்லாம் சொல்றீங்க. அது அரசியல் ரீசனா மாறுது. இப்ப துபாயிலேயே வேற வேற கிரவுண்ட் இருக்குல்ல, அதுல அவங்க வைக்கலாம்ல. அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஈவன் ஆகும். இப்ப அதுவும் கேக்குறாங்கல்ல, துபாயிலேயே ஒரே கிரவுண்ட் இல்ல, நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. இப்ப அதே நீங்க மாத்தி மாத்தி வைக்க வேண்டியதானு கேக்குறாங்கல்ல, அதுவும் வேலிட் கேள்விதானே. கண்டிப்பா வேலிட் கேள்விதான். கண்டிப்பா வேலிட் தான். ஏன்னா ஒரு ஷார்ஜால வந்து ஐசிசி மேட்சஸ்லாம் நடந்தே நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நீங்க ஒரு அபுதாபி பாத்தீங்கன்னாலும், அபுதாபியுமே வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் வென்யூ தான். ஸோ இந்த மாதிரி 3 வென்யூஸ் அவங்க கிட்டயே இருக்கு, யுஏஇலேயே இருக்கு அப்படின்றப்ப அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து அந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேடியமுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நீங்க ஓவராலாவே பார்க்கும்போது இல்ல, டிராவல்ன்ற பிரச்சனை அப்பயுமே சால்வ் ஆகாது. ஏன்னா அதெல்லாமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டிராவல் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதே நீங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ராவல்பிண்டியில ஆடுற மேட்சுக்கும் கராச்சியில ஆடுற மேட்சுக்கும் அவங்க வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம், அது 2 ஊரும் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அவங்க ஒவ்வொரு மேட்ச்க்கு அப்புறம் ஃபிளைட்ல அவங்க டிராவல் பண்ணி தான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது அந்த பிரச்சனை அதே மாதிரியான ஒரு டிராவல் ப்ராப்ளம் உங்களுக்கு இங்க வராது யுஏஇல. அப்படி இருந்தாலுமே 3 ஸ்டேடியமா இருந்தா பெட்டர் கேம் நம்ம அப்ரோச் தான். பார்க்கலாம். அட்லீஸ்ட் வந்து ஒண்ணு கிரிக்கெட்டா அது பெட்டரா இருக்கும். ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ பெட்டர் சம்திங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ கண்டிப்பா. என்னன்னு ஆகுதுன்னா, இப்போ இப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, சாம்பியன்ஸ் லீக் இந்தியா ஜெயிச்சா கூட நம்ம அதை கொண்டாட முடியுமா அப்படிங்கிற தெரியலங்கிற ஒரு கேள்விக்கு நம்மள தள்ளிட்டாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி நம்ம அடுத்தடுத்த மேட்சஸ் பார்ப்போம். இன்னும் இந்தியாவுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் ஆகுதுங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல சொல்ல அத, அதாவது திங்க் பண்றதுக்கும் அதை விஷுவலா பாக்குறதுக்கும் ரொம்பவே மேட்ச் ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ நம்ம இப்போ லீக்ல இருந்து செமிக்கு முன்னேறி இருக்கோம். அடுத்தடுத்த மேட்ச் நம்ம அது சுவாரஸ்யங்களையும் நம்ம ப்ரிவியூ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நிவாஸ், ரொம்ப நன்றி. தேங்க் யூ.